ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன த ஃபார்பிடன் சிட்டி படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யாரு என்ன வேணா சொல்லுங்க, ஹீரோ வச்சு எடுக்கிற ஆக்ஷன் படங்களை விட ஹீரோயினை வச்சு எடுக்கக்கூடிய ஆக்ஷன் படங்களுக்கு எப்பவுமே மவுசு கொஞ்சம் அதிகம். அதுலயும் இந்த படத்துல சப்பமூக்கு சைனீஸான நம்ம கதையோட ஹீரோயின் ஏதோ ப்ரூஸ்லி கணக்கா போற வார பயலுங்கள் எல்லாம் பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. சொல்லாம கொள்ளாம சைனாவில இருந்து இந்த அக்காகாரி ஓடி வந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோயினுக்கு எந்த ஒரு தகவலும் தெரியல. தொலைஞ்சு போன அக்காவை தேடி களத்துல இறங்கக்கூடிய கதாநாயகி கடைசியில தான் அக்காவை கண்டுபிடிச்சாலா? இதுக்கடையில வரக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்ல. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 9 ரேட்டிங் கொடுப்பேன். நல்ல அருமையான கதை. சரி, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல இப்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்கள யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல 2 குட்டி பசங்களுக்கு அவங்களோட அப்பா குங்ஃபு கராத்தேன்னு ஒரு சில சண்டை போடக்கூடிய பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காரு. இதுல இந்த சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கா பாத்தீங்களா, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். புள்ள பேருமே பக்கத்துல ஒருத்தி இருக்கா பாருங்க, அது ஹீரோயினோட அக்கா. இவங்களோட பேரு யுன்சி. இந்த கதை நடக்கக்கூடியது 1995 சைனால. வீட்டுக்குள்ள அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. என்னதான் சூப்பரா சண்டை போட சொல்லி கொடுத்தாலும் கூட ரொம்ப கச்சிதமா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பக்கத்துல இருக்க அக்காவுக்கு இந்த பயிற்சி எதுவுமே சரியா வரல. இந்த பரமா கைய நல்லா ஸ்ட்ராங்கா பிடி, காலை ஒரு அடி பின்னாடி வச்சுக்கோ, அப்பதான் உன்னோட பாதம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும்னு நயனா 1 by 1 அக்காவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்த சடனா இவங்க வளர்க்கக்கூடிய கோழிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியில பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. பயந்து போன நைனாவும், ஆஹா யாரோ ஒருத்த வீட்டுக்கு வராங்க, அவங்கள பார்த்துதான் இந்த கோழி எல்லாம் கத்துது போல. ஏமா ஜூச்சு, முதல்ல குழந்தைய கூட்டிட்டு உள்ள போ. என்ன ஏதுன்னு தெரியல திபு திபுன்னு ஓடி வந்த அம்மா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை மட்டும் தூக்கிட்டு அங்க இருக்க அலமாரிக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த புள்ள சும்மா இருப்பாளா, அம்மா என்ன விடுங்க, நான் அக்கா கூட போய் விளையாடுறேன்னு கத்த ஆரம்பிக்கிறா. செல்லம் அமைதியாரு, அம்மா உனக்காக கிஃப்ட் வச்சிருக்கேன்னு ஒரு சின்ன பேப்பர் கப்பலை காட்டி அந்த புள்ளைய அப்படியே அமைதிப்படுத்துறாங்க. சரி, இப்ப வந்தவன் யாருன்னு பாக்கும்போது இந்த ஊருக்கு தபால் போடக்கூடிய ஆளு. நயனாவையும் குழந்தையும் பார்த்துட்டு, என்ன பண்றீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, சும்மா குழந்தைக்கு சண்டை பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓ அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பயலும் அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா பாருங்க, குட்டி பொண்ணு யுன்ஜிக்கு ஹீரோயின் எதுக்காக உள்ள கூட்டிட்டு போனாங்க? பாவாவ தனியா கஷ்டப்படுவாளேன்னு. உருவத்துல குட்டியா இருந்தாலும் மனசளவுல இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அலமாரிக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஹீரோயினுக்கு ஜூம் வைக்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே வயசு பொண்ணா மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கதை நடக்குது. ஒரு பெரிய கிளப்ல பலான தொழிலுக்காக ஆட்களை கேட்டிருப்பாங்க. அதுல ஒருத்தையா தான் நம்ம ஹீரோயினும் அங்க இருக்க ட்ரக்ல உட்கார்ந்துருப்பா. இவ கூடவே மத்த பெண்களும் இருப்பாங்க. அதே டைம்ல இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடியது ரோம்ல. இப்ப அந்த பலான தொழில் பண்ணக்கூடிய கிளப் இருக்கு இல்லையா, அதை நடத்தக்கூடியது வாங் அப்படிங்கிற ஒரு சைனா பீஸ். எடுத்தவன் கவுத்தோன்னு எவனாலையும் அந்த கிளப்புக்குள்ள அசால்ட்டா போக முடியாது. ஏன்னா இந்த பலுங்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள தான் பலான வேலை எல்லாமே பார்த்துட்டு இருப்பானுங்க. செக்யூரிட்டிஸும் வேனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு உள்ள பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளப்புக்குள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி அங்க வராங்க. என்னங்கடி சும்மா நின்னுட்டு இருக்கீங்க, இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடத்துறாங்க? டக்குன்னு ட்ரெஸ் கழட்டுங்க, அப்பதான் நீங்க என்ன வேலைக்கு செட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன வேணா சொல்லு, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே குத்துக்கள் மாதிரி நிப்பா. ஏண்டி என்ன உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கடுப்பான ஹீரோயினும், இந்த பாரு, நான் இங்க வந்தது பலான தொழிலுக்காக இல்ல. என்னோட தங்கச்சியான யுன்ஜி சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனா. அதுல அவ இந்த பலான விடுதியில தான் இருக்கான்னு தெரிய வந்துச்சு. ஒழுங்கா அவ எங்க இருக்கான்னு சொல்ல. அட போமா, யுன்ஜியும் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பஞ்சு இல்லன்னு சொல்ல வந்தேன். தோடா இந்த பொண்ணு நம்ம அடிய ராங்கு கட்டினுக்கிறா. இந்த பாரு எலே கரடி மீச, 4 அடிய போட்டு அந்த புள்ளைய நம்ம வழிக்கு கொண்டு வா. நேரா ஹீரோயின் கிட்ட வந்தவன் கெத்தா ஏதாவது பேசுவான்னு பார்த்தா, ஐயா என்னமா அத அக்கா தான் சொல்லாங்கல்ல, ஒழுங்கா அவன் சொக்காவ கழட்ட, இல்லன்னா ஸ்ரீவல்லி கோச்சுக்குங்கா. இந்த மாதிரி கேவலமான வாய்ஸ்ல பேசுவாங்க. தலைவி சும்மா இருப்பாளா?
போறா, படக்குன்னு அந்த பயலோட கைய பிடிச்சு முறுக்கிட்டா. பேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அக்காவுக்கு அள்ளு விட்டுருச்சு. உடனே பக்கத்துல இருந்த இன்னொருத்தன் அடிக்கலான்னு வருவான். உடனே அவனை தடுத்து தொடையோட ஒரு எத்து. மொத்தத்துல 2 அடியில அந்த பயலுங்களோட கதையை முடிச்சுட்டா. அடுத்த அக்காவோட கழுத்தை பிடிச்சி, ஒழுங்கா என் தங்கச்சி யுஞ்சி எங்க இருக்கான்னு சொல்றீ? சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. யோ அப்படின்னா நீ சொல்லுன்னு கண்ணாடிக்கார மேல கைய வைக்கிறா. எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு தேவைன்னா மேல போய் நீயே செக் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சுன்னு ஹீரோயின் அங்க இருக்க படிக்கட்டுல ஏறி போலான்னு பார்த்தா எக்கச்சக்கமான ரவுடி பயலுங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. அந்த பைய கையிலயோ கத்தி, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் ஒரு டிவிடி கேசட்டை கையில எடுக்கிறா. படார்னு 2ஆ உடைச்சவ அத கத்தி மாதிரி பயன்படுத்துவாங்க. ஹோட்டல்ல கொத்துக்கறி போடுற வேலை பார்த்திருப்பா போல. சரட்டு புரட்டுன்னு அந்த குடும்பிக்கார பயலுக்கு தண்ணி காட்டி உடம்புலயே மார்க்க போட்டு விட்டா. அதுலயும் முக்கியமா பேக்ல கொஞ்சம் இடம் அதிகமா இருக்குன்னு பட்டக்ஸ்ல கத்தி இறக்கிட்டு போயிட்டா. உண்மையாவே இந்த படத்துல எனக்கு எமோஷனல் கனெக்ட விட சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்திருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அடியாளுங்களை போட்டு தள்ளிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு அறைக்குள்ளையும் தேடி பார்க்கும்போது இவளோட தங்கச்சியை காணோம். அப்பதான் அங்க இருக்க ஒரு வயசான பாட்டியும், உன் தங்கச்சி பேர் என்னன்னு கேட்டா யுஞ்சி அப்படின்னு சொல்லுவா. ஓ அவளா, அவ இங்க இல்ல, பக்கத்து வீதியில ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த கடையோட ஓனரான ஆல்பர்ட்ட பாரு, உனக்கு எல்லாமே தெரிய வரும். உடனே பதறி அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து வெளியில போலான்னு நினைக்கும் போது கிச்சன் வரைக்கும் வந்துருவா. ஆனா ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டானுங்க. கொதிக்க கடந்த எண்ணெய் எடுத்து படார்னு ஒருத்த மூஞ்சில ஊத்திட்டு கத்திய வச்சு வெட்ட வந்த 2வது ஆள குறுக்க கரிய வச்சு தடுத்துட்டு இருக்கா. ஐயோ என்னப்பா தம்பி, உனக்கு கையில முடி நிறைய இருக்கு, இருப்பா நான் ஷேவ் பண்ணி விடுறேன்னு வாழைக்காய் சீவுற கட்ட இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கையிலையும் கண்ணத்துலயும் தேய்ச்சி விட்டா. அதோட பரவாயில்ல, தோசைக்கல்ல மூஞ்ச வச்சு அழுத்தி விட்டாங்க. ஒரு பக்கம் கரும்பு போயிடுச்சு. ஐயோ வலிக்குதுன்னு எழுந்திருப்பான். படார்னு மறுபக்கத்தை திருப்பி மறுபடியும் அடுப்புலயே வச்சு அழுத்திட்டா. அப்புறம் என்ன, பிரெட் ஆம்லெட் மாதிரி அந்த பயலோட கண்ணமே பழுத்து போயிடுச்சு. இதே மாதிரி அங்க இருந்த ஒவ்வொருத்தனையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நேரா வெளியில வரும்போது இவன் அந்த வாங்கோட கிளப்புக்கு வந்துட்டா. நேரத்துக்குன்னு அந்த வாங்குமே உள்ள வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சண்டை போட்ட விஷயம் இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பொண்ணு தெரியாதனமா நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டா போல, அதனாலதான் திரும்ப வெளியில போயிட்டு இருக்கா போலன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வாரத்தை கூட இவன் கேட்டிருக்க மாட்டான். ஒரு பக்கம் ஹீரோயின் அந்த பாட்டி சொன்ன ஆல்பர்ட்டோட கடையை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப நேரத்துக்குன்னு அடி வாங்கின அல்லக்கைங்க வெளியில வந்து விழும்போது வில்ல பையன் வாங்குக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வந்துட்டு போன ஹீரோயின் தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்கான்னு. இதுக்கடையில வெளியில வந்த ஹீரோயின் அந்த பாட்டி சொன்ன மாதிரியே பக்கத்து வீதியில இருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டா. கிச்சன்ல ஒருத்தன் சூப்பரா சமைச்சிட்டு இருக்கா இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்புறம் பல்லு போன பாட்டிமா இருக்காங்க இல்லையா, இது அவனோட அம்மா. உண்மையை சொல்ல போன ஹீரோ வேலைக்காரன் கிடையாது, இந்த ஹோட்டலோட ஓனர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் படார்னு கிச்சனுக்குள்ள வந்தவ, இந்த பாரு நான் ஆல்பர்ட் அப்படிங்கிற ஆளை தேடி வந்தேன், அவரு உனக்கு தெரியுமா? தெரியுமே, என்னோட அப்பா தான். இப்ப அதுக்கு என்ன, இது சமைக்கிற இடம், முதல்ல இங்க இருந்து வெளியில போமா, தெரியாதனமா உள்ள வந்துட்டியா? பதிலே பேசாம படார்னு மூஞ்சி மேல ஒரு குத்து விட்ட ஹீரோயினும், உங்க அப்பா எங்க இருக்கான், ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஆத்தாடி விட்டா இந்த சப்பமுக்கி சங்கருத்துருவா போல, எதுக்கும் உண்மையை சொல்லிருவோன்னு இந்த பாரு என்ற அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தப்பான தொழில் பண்ணக்கூடிய சைனாக்காரியோட ஓடி போயிட்டா. மத்தபடி இப்ப அந்த ஆள் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுவான். சரி இவன் உண்மையை தான் சொல்றான் போலன்னு வந்த ஹீரோயினும் இவனை எதுவும் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, நான் இப்ப ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய டைம் 2:43. அதே மாதிரியே நீங்க இந்த வீடியோவை எந்த டைம்ல பாக்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? அடுத்து பால் அப்படின்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. மனுஷன் ஒரு சின்ன பணக்காரன். இந்த ரோமுக்கு வெளியூரை சேர்ந்த ஒரு சில மக்கள் வருவாங்க இல்லையா, அதிகபட்சம் அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வெளியூர் பசங்களுக்கு இந்த ஊர்ல அவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைக்காது. வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னா இந்த பால் பிச்சை எடுக்க வச்சாச்சும் சம்பாரிச்சிருவான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளு. அதுக்கப்புறம் நேரா இந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோவோட கடைக்கு வருவான். இவன் மூஞ்ச பார்த்ததும் போதும், தம்பி என்னாச்சே, மூஞ்சில ஒருத்தன் நலங்கு வச்சிருக்கான். பால் அது ஒண்ணும் இல்ல, ஒரு சைனா பொண்ணு இங்க வந்தா, அவதான் என்ன அடிச்சு அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு போனா. எது சைனா பொண்ணான்னு 2 அல்லக்கைங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோ அவ ஒண்ணும் அப்ப சப்பையான ஆள் கிடையாது, ஒரு குத்து விட்டதுக்கே என் கடவா பல்லு கலண்டுருச்சு. ஓஹோ அப்படி போதா விஷயம், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த வாங்கோட ஆளாதான் இருப்பா. வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்துட்டு உங்க அப்பா அந்த வாங்கிட்ட வாங்கின படத்துக்காக ஆளை விட்டு இப்ப ஒன்னு அடிக்கிறானா, இருப்பா நான் 2ல 1 கேட்டுட்டு வரேன்னு நேரா இப்ப வாங்கிட்ட வந்தவன். இந்த பாரு வாங்க, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, இன்னும் தைரியம் இருந்தா ஒரு சைனா பொண்ணை வச்சு நான் புல்ல மாதிரி பாக்குற ஆல்பர்ட் பாலியே கைய வச்சிருப்ப. இதே மாதிரி நீ பண்ணன்னு வையேன், நான் ஊடுகிட்டே அடிப்பேன், அப்புறம் ஊடு இல்லாமயே போயிடும். பதிலுக்கு அவனும், யோ என்னையா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கும் தெரியாது. ஓஹோ அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விட பாக்குறாளா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளை தேடி கண்டுபிடிச்சு நான்
நான் முடிக்கிறேன். தலைவரே என்ன மேட்ரா? ஏலே முட்டா பீஸ், அந்த புள்ளைய கொலை பண்ண போறேன்னு சொன்னடா. ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க அப்புறம் செஞ்சீங்களான்னு பால் ஒரு பக்கத்துல பொங்கிட்டு இருக்கான். அப்ப வாண்டடா இந்த வாங்க உள்ள போந்து, எப்பா இந்த சீடியை கேட்டு பாருப்பா, என்னோட புள்ள இப்போ ஒரு பெரிய பாடகராயிட்டான், அவனோட ஆல்பம் தான் இதுல இருக்கு, அட போடா பைத்தியம், சண்டைக்கு வந்தவங்க கிட்ட சாங்க கேட்க சொல்றேன்னு பால் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அடுத்து வேலையை முடிச்ச ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஆப்போசிட்ல இருக்க அம்மாவோட ரூம்குள்ள இருந்து தடாலடியா சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்ன இது, அம்மாவுக்கு வலிப்பு எதுவும் வந்துருச்சா என்ன? எங்க பாப்போன்னு கதவை திறந்தா வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரி சோகமான பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு விட்டுட்டு ஓடி போன புருஷங்கார ஆல்பர்ட் இவன் ஒருத்தனுக்கு மட்டுமே 500 டைக்கும் மேல வச்சிருப்பாங்க. சோ அதையெல்லாம் அள்ளி அப்படியே பேக்ல போட்டுட்டு இருக்கா. அம்மா என்னாச்சு, அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இன்னும் இருந்தாலும் நினைச்சு வருத்த வரப்படுறாங்களா? அவன் வயசுக்கு இலச புள்ளைய இழுத்துட்டு ஓடுறான்டா. உங்க அப்பா ஒரு சொட்டை, அவனுக்கே இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும் போது நான் எவ்வளவு அழகா இருக்க பாரு. முக்கியமா அந்த பால் இருக்காரு, உங்க அப்பாவோட பாதி கடனை வாங்க கிட்ட பேசி அடைச்சவரே அவருதான்டா. சொல்ல போனா இருந்தாலும் என்ன உசார் பண்ண பாக்குறான். நான் தான் இடம் கொடுக்காம வளைஞ்சு நலைஞ்சு போயிட்டு இருக்கேன். லைட்டா சிக்னல் கொடுத்தேன் வை, ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவேன். சரி பெத்த புள்ள நீ அனாதியா போயிடுவேன் தான் உனக்கு துணையா நான் இங்க இருக்கேன். இந்த இடத்துல கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. பால் இப்ப ஹீரோவோட கடைக்கு வந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருந்தவரு கணக்கா பக்கத்துல நிக்கிற ஹீரோவோட அம்மாவையும் பாத்துட்டாரு. பையன் சும்மா இருப்பானா? ஏற்கனவே காதல் மோகத்துல இருக்கவன் படார்னு கிட்ட வந்து, பரவாயில்லையே ஆளு பாக்க நல்லா கும்முன்னு இருக்க, இந்த பாரு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்குங்கிறது தெரியும். முன்ன உன் புருஷன் உனக்கு ஒரு தடையா இருந்தான், ஆனா இப்ப அந்த ஆள் தான் விட்டுட்டு போயிட்டானே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீ ஏன் யோசிக்கணும்? நீ சரின்னு சம்மதிச்சா உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம சின்னதா ஒரு டின்னர் போலாமா? பதிலுக்கு அம்மாவோட லூசியும் சிரிக்கும் போது புரிஞ்சு போச்சு மௌனம் சம்மதம். ஒரு நல்ல நாள் பார்த்து டின்னருக்கு போலான்னு இவன் ஒரு பக்கத்துல வளைஞ்சு தள்ளிட்டு இருக்கான். அதே டைம்ல கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ வெளியில வரும்போது பால் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இந்த பாரு இதுக்கு மேல நீயும் நானும் யாரோ கிடையாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஏன் சொல்ல போனா ஒரு ஃபேமிலி மாதிரி. அதனால உன்னை அடிச்சா பத்தியா அந்த சைனாக்காரி, அவளால நாளை பின்ன பிரச்சனைன்னு ஒண்ணு வரவே கூடாது. டே அப்புறம் சண்டிங்களா, அந்த பொண்ணோட அடையாளத்தை கேளுங்கடா, இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா, தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு. அடையாளத்தை கேட்டா முந்திரி மாதிரி கண்ணு, பேரிச்சம்பளம் மாதிரி மூக்குன்னு அடையாளத்தை சொல்லுவான்னு பார்த்தா இவன் அந்த புள்ளைய வர்ணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. எக்ஸாக்டா தோ அந்த பொண்ணு மாதிரி இருக்குன்னு வாசல் கதவு கிட்ட கைய நீட்டுறான். என்னடான்னு பார்த்தா உண்மையாவே நம்ம ஹீரோயின் அங்கதான் நின்னுட்டு இருப்பா. ஐயோ இவதான் அது, புடிங்க புடிங்கன்னு கத்துவான். உடனே அப்புறம் சண்டிங்க சும்மா இருப்பாங்களா, ஹீரோயினை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவானுங்க. ஆனா அந்த பைய உள்ள விவரமா ஒரு மூடப்பட்ட மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டா. முதல்ல தனியா வந்த மொட்டை மாமாவுக்கு உருட்டுக்கட்டைய வச்சு மூஞ்சி மேல ஒரு அடி. ஆனா அந்த பையன் சாதாரண ஆள் கிடையாதுங்க, ஏதோ பாகுபலி கட்டப்பா மாதிரி படார்னு இந்த புள்ளைய தள்ளி விட்டு நெஞ்சு மேலேயே ஒரு குத்து மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த பையனோட ஒரு பக்க கையிலேயே குத்தும் போது அவன் வழியில கதறிக்கிட்டு இருக்கான். மாட்டினடா என் பம்பர் கட்ட மண்டையான்னு மாங்கு மாங்குன்னு ஒரே கையில அதே இடத்துல குத்திட்டு இருப்பா. இவன் டைவர்ட் ஆகுற சின்ன கேப்ல 100 வாலா பட்டாசு மாதிரி மூஞ்சி மோரையெல்லாம் பஞ்ச் பண்ணிட்டு காலை இழுத்து விட்டு முட்டியில ஒரு எத்து, அவ்வளவுதான் அவன் காலே உடஞ்சு போச்சு. சத்தம் கேட்டு அங்க வந்த ரெண்டாவது ஆளு கழுத்தோட லாக் பண்ணி ஹீரோயினை கொல்ல பாப்பான். இவ தாடிய புடிச்சு இழுத்து எஸ்கேப் ஆயிடுவா. உருவத்துல வேற ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான். சோ இவனை வச்சு செய்யறதுக்காகவே பக்கத்துல இருக்க ஒரு சில ரோஜா செடி அப்படியே கொத்தா புடுங்குறா. குறுக்க நெருக்கன்னு எக்கச்சக்க முள்ளு இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அந்த பையன் மூஞ்சி மோரையெல்லாம் அடிச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்கா. லாஸ்டா ஒரு ஸ்மாக் டவுனை போட்டு அந்த பையலோட சொல்லியும் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த பால் அல்லக்க இங்க 2 பேரும் மல்லாக்க போயிருக்கத பார்த்துட்டு, ஓஹோ சைனாக்காரி வித்த தெரிஞ்சவளா, ரைட்ரா என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஒரு சின்ன குடோனுக்கு வரான். இங்கதான் இந்த பால் கிட்ட கடன் வாங்கின மொத்த பேரும் தங்கி இருப்பானுங்க. இந்த பாருங்க பசங்களா, 4 பேரை கடந்து போயிட்டு இருக்கு, என்னால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. நீங்க கொடுத்த காசை திரும்ப கொடுக்க மாட்டீங்க, அதனால இனிமே நான் உங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரி யோசிக்காம நீங்க அதை செய்யணும்னு மொத்த பேரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ரத்த காயங்களோட ஒரு மொட்டை பையன் வருவான். ஆக்சுவலா இவன் வாங்கோட பாடி கார்டுல ஒருத்தன். ஏலே நீ எதுக்குடா எங்க வந்தன்னு கேட்டா படார்னு ஹீரோயின் பின்னாடி வந்து நிப்பா. நீ உடனே என் கூட வந்தாகணும், உன் காரும் எனக்கு தேவைன்னு சொல்லுவா. ஆத்தாடி குடுக்க மாட்டேன்னு சொன்னா உதப்பாலே, அந்த பால் வேற கூட இல்ல. சோ பயந்துகிட்டு இவனும் கார் எடுத்துக்கிட்டு மொட்டையை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பொட்டல் காட்டுக்கு வரானுங்க. வாங்கோட அல்லக்கையும் நான் இங்கதான் புதைச்சேன்னு சொல்லுவான். உடனே ஹீரோவையும் அந்த அல்லக்கையவும் மிரட்டி இவ அப்படியே குழி தோண்ட வைக்கிறா. ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. என்னவா இருக்குன்னு மண்ணை விலைக்கு பார்க்கும்போது அங்க ஒரு இறந்து போன உடல் இருக்கு. அவசர அவசரமா ஹீரோயினும் அந்த உடம்ப செக் பண்ண ஆரம்பிக்கிறா. முழுசா தோண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயினோட தொலைஞ்சு போன
போன அக்கா பக்கத்திலேயே இன்னொரு உடம்பும் புதைக்கப்பட்டிருக்கு. அத நம்ம ஹீரோ திறந்து பார்த்தா உள்ள இருக்குது இவனோட நைனா. அவ்வளவுதாங்க, ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன இது, இவங்க காதலிச்சு ஓடி போயிட்டதா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை யாரு கொண்டிருப்பாங்கன்னு தலகால் புரியல. ஹீரோவோட அப்பா நெஞ்சு பகுதியில ஒரு தோட்டா இறங்கி இருக்கு. அதுவே ஹீரோயினோட அக்கா கழுத்துல கத்தி இறங்கி இருக்கு. ஹீரோ பார்த்த வேகத்துக்கு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். கூட இருக்க அல்லக்கைய அடிச்சு மிரட்டி, இதை யார் பண்ணது? ஆனா சத்தியமா அந்த வாங்கி என்கிட்ட இந்த உடம்புகளை புதைக்க மட்டும் தான் சொன்னாரு, மத்தபடி என்ன ஆச்சுங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப ஹீரோனை பாருங்களேன், நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பந்தான். வயசான காலத்துல காதல் கல்யாணம்னு என் அக்காவை ஏமாத்தி அவன் தான் இழுத்துட்டு போனா. இப்ப அவனாலதான் என் அக்கா இறந்து போயிட்டா. உடனே இவன் சும்மா இருப்பானா? இல்ல இல்ல, உங்க அக்கா தான் வயசு வித்தியாசம் தெரியாம எங்க அப்பாவை காதலிச்சுட்டா, அவன் மேலதான் தப்புன்னு பழைய தூக்கி இப்படி போடுவான். ஏய், இன்னும் ஒரு தடவை என் அக்காவை பத்தி தப்பா பேசின உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு அடிக்க போயிடுவா. இவனுங்க பேசிட்டு இருந்த சின்ன கேப்ல அந்த அல்லக்கை அங்க இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் முதல்ல இறந்து போன அக்கா உடம்ப குழிக்குள்ள இருந்து வெளியில எடுப்பா. நம்ம ஹீரோ கிட்ட என்ன ஏதுன்னு ரெண்டு வார்த்தை கூட பேசலங்க. காருக்குள்ள பாடியை தூக்கி போட்டுட்டு இவனை அம்போன்னு இங்கேயே விட்டுட்டு போயிடுவா. அடியே நில்லு, எங்க அப்பா உடம்பும் இங்கதான் இருக்குன்னு ஹீரோ கத்துவான். ஆனா அவ மதிக்கல. உடனே பயத்துல பால்க்கு கால் பண்ணவ அப்பா இறந்து போன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவான். அதே டைம்ல ஹீரோயினும் அக்கா உடம்ப பக்கத்துல இருக்க கடற்கரைக்கு தூக்கிட்டு வரா. அங்க ஒரே ஒரு படகு இருக்கும். அதுக்கு மேல படுக்க வச்சவ கொண்டு வந்த பெட்ரோல் அப்படியே அந்த படகுல ஊத்தி விடுவா. மனச கல்லாக்கிட்டு அந்த உடம்ப அப்படியே நெருப்பால எரிக்கும் போது சின்ன வயசுல ஹீரோயினோட அம்மா ஒரு பேப்பர் பொம்மையை கொடுத்திருப்பாங்கல்ல, அதை இங்க இருக்கக்கூடிய நெருப்புல வீசுவா. உடம்போட சேர்த்து அந்த பேப்பரும் அந்த நெருப்புலயே எரிஞ்சு போயிடும். இன்னொரு பக்கத்துல பால் இப்ப நேரா ஹீரோ சொன்ன அந்த லொகேஷனுக்கு வந்திருப்பாரு. இறந்து போன ஆல்பர்ட்ட பார்த்ததுமே இவருக்கு வேதனை தாங்கல. என்னதான் ஹீரோவோட ஃபேமிலிக்கு இவரு நிறைய கடன் கொடுத்திருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில ஆல்பர்ட்டும் இந்த பாலும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுட்டு கூட இருக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். கொஞ்ச நேரம் உடம்ப பார்த்து அழுதவனுங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த வெளிப்படையா ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்ல முடியாது. பாவம், அவங்க மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அதனாலேயே தோண்டப்பட்ட அந்த உடம்ப திரும்ப அதே குழிக்குள்ள வச்சு ரெண்டு பேரும் மண்ணை போட்டு மூடுறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பா தொலைஞ்சு போனவராவே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் நான் இத சொல்ல போறது கிடையாது. அதே டைம்ல என் அப்பாவை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு விபச்சாரிக்காக என் அம்மாவை விட்டுட்டான்ல, வெறும் உடம்புக்காக என் அம்மாவை விட்டுட்டான் அப்படி இப்படின்னு திட்டும் போது, இல்லடா தம்பி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு வருவாரு. பூத்தொட்டிக்கு பின்னாடி ஒரு சாவி இருக்கும். அதை வச்சு அங்க இருக்க கதவை திறந்து உள்ள வரும்போது ஓரளவுக்கு நல்ல சொகுசான ஒரு சின்ன ரூம் இருக்கு. அடேங்க அப்பா, என் வீட்டை விட பெருசா இருக்கு. ஆமா, இது யாரோடது? உங்க அப்பா தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை வச்சு இதெல்லாம் வாங்கினாரு. நீ சொன்னியே அந்த சைனீஸ் பொண்ணு யுன்ஜி, அவரை உங்க அப்பா மனசார காதலிச்சாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், காதலுக்கு வயசு முக்கியமே கிடையாதுன்னு. எதிர்காலத்துல அவரும் அந்த யுன்ஜியும் இந்த வீட்டுல வாழலாங்கிறதுக்காக தான் இந்த அபார்ட்மெண்ட்டையே வாங்கினாரு. ஆனா பாவம், அது எல்லாமே இப்ப வீணா போயிடுச்சு. உங்க அப்பா நினைச்சிருந்தா எப்ப வேணா உங்களை விட்டு நிரந்தரமா போயிருக்க முடியும். ஆனா நீயும் அவருக்கு தேவை. அதனாலதான் இந்த ஊருக்குள்ளேயே அவரு இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கினாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தபடியே நம்ம ஹீரோ நேரா கடைக்கு வந்திருப்பான். என்னதான் சமைக்க ட்ரை பண்ணாலும் கூட இவனோட கவனம் சமையல்ல இருக்கவே மாட்டேங்குது. ஒரு கோவத்துல கிச்சன்ல இருக்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு திபுன்னு அந்த வாங்கோட கிளப்புக்கு போயிட்டு இருக்கான். அதே டைம்ல வில்லனோட பாடி கார்ட்ஸும், சார் நைட்டுக்கு ஒருத்தன் காவலுக்கு இருந்தால அவனை காணோம், அவனோட ஜாக்கெட் மட்டும் தான் இருக்கு. புரியுது, ஒருவேளை அந்த சைனா பொண்ணு இருக்கால, அவதான் நம்மளால அடிச்சு தூக்கிட்டு போயிருப்பா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா கையில கத்தியோட நம்ம ஹீரோ கடைக்குள்ள வந்துட்டான். ஏலே வாங்க மானங்கட்ட பயல, எங்க அப்பாவை நீதானால கொன்ன, பழிக்கு பழி தீக்க வந்திருக்கேன், வாடா வெளியிலன்னு கத்துவான். ஆனா கூட இருக்க அல்ல கைங்க மண்டையோட 4 அடியை போட்டு வெளியில போடா வெண்ண பயலேன்னு தூக்கி போட்டுருவானுங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பாவோட இறப்புக்கு நான் பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு ஹீரோ வெளியில இருந்து கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. நேரடியா ஹீரோ மாதிரியா அந்த கிளப்புக்குள்ள போனான்னு வைங்க, பட்டுல ஒரு உதைய விட்டு வெளியில தூக்கி போட்டுருவானுங்க. சோ வில்லனுக்கே தெரியாம உள்ள போயிட்டு தான் அவன் கதையை முடிக்கணும்னு திருட்டுத்தனமா பேஸ்மெண்ட்டுக்கு போற ஒரு வண்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. மொத்த பேரோட கண்ணையும் மண்ணை துவிட்டு நேரா இந்த பல்லான தொழில் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு வந்தவ ரொம்ப கவர்ச்சியான ஒரு காஸ்டியூம் மாத்திக்கிட்டு சந்தேகம் வராத மாதிரி பக்காவா ஒரு மேக்கப்பும் பண்ணிப்பா. கட் பண்ணா வாங்கோட பையன் ஊருக்குள்ளேயே ஒரு லைவ் கான்சர்ட் பண்ண போறான். அதுக்கான நோட்டீஸ் இப்ப வந்திருக்கு. சோ வாங் கிளப்ல இருக்க மத்தாளுங்க கிட்ட என் பையன் ஒரு லைவ் கான்சர்ட் பண்ண போறான், அதை பார்க்க நீங்க எல்லாருமே வரணும்னு இன்வைட் பண்ணுவாரு. அப்ப கூட்டத்துக்குள்ள இருக்க ஒருத்தன் சும்மா இல்லாம, என்னையா பேசிட்டு இருக்க, நீ பண்ற தொழிலே உன் பிள்ளைக்கு பிடிக்காது, அதனாலதான் திருந்தாத அப்பான்னு உனக்காகவே கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டி ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கான். ஆனா நீ வெக்கமே இல்லாம உன் பையனுக்கு தூது போயிட்டு இருக்க. கடுப்பான வாங்க ஒரு தட்டை எடுத்து பேசினா பாத்தீங்களா, அந்த பையனோட கழுத்துல ஒரு அடி. ஐயோன்னு வாயை திறக்கும் போது இந்த சாப்பிடுன்னு தாய பாக்ஸ் 2 எடுத்து வாய்க்குள்ள போட்டு டப்புன்னு ஒரு குத்து, பல்லெல்லாம் செதறி போச்சு. பாத்தீங்களா, சும்மா வம்பளுத்தவனுக்கே இந்த கதி. கரெக்டா அதே டைம்ல நம்ம ஹீரோயின் இப்ப கிளப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆளும் கெட்டப்பும் கொஞ்சம் கிளாமரா இருக்கு. வில்ல அசந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியோட இவளும் பக்கத்துல வருவா. குத்த போறாளோன்னு நினைக்கும் போது முதல்ல ஹீரோயினை பார்த்தா ஒரு அக்காகாரி இருப்பால, அவ ஹீரோயினை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அவளை விடாதீக வெட்டி
கொல்லுகன்னு கத்துவா. உடனே சுதாரிச்ச வில்லனும் அழகா எஸ்கேப் ஆயிடுவான். ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, 10-15 பேரு இப்ப நம்ம ஹீரோயினா சுத்து போட்டானுங்க. கறி வெட்டுற பட்டா கத்தி, உருட்டு கட்டன்னு கிடைக்கிற எல்லா வெப்பன்ஸையும் கையில எடுக்கிறானுங்க. வில்ல ஏளனமா சிரிக்கிறான். சரி, இவ பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடிடுவான்னு நினைப்பான். ஆனா நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. கீழே விழுந்த சேர ஒரு எத்து விடுவா. அதுல ஒரு 2 பேரு தடுக்கி விழுந்துருவான். உடனே டேபிள்ல இருக்க போர்வை எடுத்து பலார் பலார்னு ஒவ்வொருத்த மூஞ்சி மேலையும் அடிக்கிறா. ஜாக்கி ஜானுக்கும் ப்ரூஸ்லிக்கும் ஒண்ணு விட்ட அண்ணன் பொண்ணா இருப்பா போலங்க. காலை வச்சு சங்கு சக்கர மாதிரி சுத்தி ஒவ்வொருத்தன் காலையும் வாரிட்டு இருக்கா. கைய மடக்கி குடுமிக்கார ஒருத்தனை கும்மி அடிச்சிட்டு இருக்கா. கிடைக்கிற சின்ன கேப்ல வில்லனை கொல்லலாமேன்னு கிட்ட வரும்போது அல்லக்கைங்க 2 பேரு குறுக்க வந்துட்டானுங்க. இவளை லாக் பண்ணி பிடிச்சதுமே பின்னாடி இருந்து மீதி பேரு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுல ஒருத்தன் தோள்பட்டையில கத்தி இறங்க, இன்னொருத்தன் ஹீரோயினோட தொடையில கத்தி இறங்க. பாவங்க புள்ளையாண்டாளுக்கு வழிதாங்கல. கீழே விழுந்த வேகத்துக்கு மொத்த பேரும் வண்டு முக்கிற மாதிரி மிதின்னு மிதிப்பானுங்க. ரத்த வெள்ளத்துல நம்மால கீழே விழுந்தாலும் கூட வில்லனை கொல்லணும்னு தவழ்ந்து சதறி கிடக்கிற கண்ணாடி மேல நகர்ந்து போயிட்டு இருப்பா. உடனே வில்லனும் இவ்வளவு பேர் மத்தியில இவளை எதுவும் பண்ணாதீங்க, முதல்ல பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வாங்க, அங்க வச்சு இவ கதையை பாத்துக்கலாம். சரின்னு அல்லக்கைங்க ஹீரோனை தூக்கலாமேன்னு வரும்போது தலைவி சும்மா இருப்பாளா, படக்குன்னு ஒருத்தனோட காலை வாரி விட்டு கத்திய வச்சு அவனுக்கு ஒரு ஏத்து. இதே மாதிரியே 2-3 பேரை குத்தி கிழிச்சவ கடைசியில வில்லனை கொல்லலாமேன்னு வரும்போது எங்க இருந்தா ஒருத்தன் உள்ள பூந்து அப்படியே ஹீரோனை அலேக்கா தூக்கிட்டு ஜன்னல்லாம் உடைச்சுக்கிட்டு மெயின் ரோடுக்கு தாவிட்டான். இல்ல நீ யார்ல கோமாளின்னு அந்த பையலையும் கத்தியில குத்திட்டு கட்டடத்துக்குள்ள இருந்த அல்லக்கைங்க வெளியில வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. வில்லனுக்கு எப்படி இருக்கும், ஏன் கோட்டைக்குள்ள வந்த என்னைய ஒருத்தி கொல்ல பாத்திருக்கா, அவளை தேடி கண்டுபிடிங்கன்னு ஊரு ஃபுல்லா நோட்டீஸ் அடிக்க சொல்லுவான். அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட கடையில வேலை பார்க்கக்கூடிய ஃபயாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் குப்பையை கொட்டலாமேன்னு வெளியில வரும்போது அங்க அடுக்கி வச்சிருக்க பெட்டிகளுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் இருக்காளையா, அவ ரத்த வெள்ளத்துல மயங்கி போயிருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஏற்கனவே ஹீரோ தன்னை ஒரு சைனா பொண்ணு அட்டாக் பண்ண விஷயத்த பத்தி சொல்லிருப்பால, சோ அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண பொட்டாட்டம் அந்த புள்ளைய காப்பாத்தி ஃபயாஸோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை ஃபயாஸோட மனைவிதான் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இந்த பாரா என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் ஜேத்தா என் குடும்பத்துல மொத்தம் 7 பேரு, அந்த வாங்குக்கு மட்டும் அவ தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு இங்க இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு, என் குடும்பத்துல ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டான், அதனால நீ ஹீரோனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. அஸ்கு புஸ்கு நான் ஏன்டா அந்த புள்ளைய கூட்டிட்டு போனோம் மச்சான், யோசிச்சு பாரு, அந்த பொண்ணு உன்னை அடிச்சிருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவளை அப்படியே விட்டுற முடியாத. ஊரு ஃபுல்லா அந்த வாங்கோட ஆளுங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சு ஹீரோனை தேடிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவளோட காயங்கள் குணமாகிற வரைக்கும் நீ தான் அவளை பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்மளால வேற நல்லவனாச்சே, இவன் அப்பா இறந்து போன விஷயமே நம்ம ஹீரோயினாலதான் இவனுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த நன்றி கடனுக்காக ஃபயாஸ் வீட்டுல இருந்த ஹீரோயினை பொடிநடையா வெளியில கூட்டிட்டு வருவான். அவளால நடக்க கூட முடியல. துளி கூட யோசிக்காம அந்த புள்ளைய அப்படியே அலேக்கா தூக்கிட்டான். ஆனா இவன் நேரடியா தான் வீட்டுக்கு போகலங்க. இவனோட அப்பா யுன்ஜிக்காக ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருப்பார்ல, கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். டேபிள்ல ஹீரோயினும் இவளோட அக்காவும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கும். அதை ஹீரோயின் கையில எடுத்து கொடுக்கும் போது அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிட, உங்க அக்காவை பத்தி நான் தப்பா பேசிட்டேன். என்னோட அப்பாவும் உன்னோட அக்காவும் மனசார காதலிச்சிருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம வாங்க கிட்ட எப்படி உன் அக்கா மாட்டினா எனக்கு அதான் புரியாத புதிரா இருக்கு. இவ கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் சொல்லல. சடனா அதே டைம்ல பால் கிட்ட இருந்து கால் வருத. இவனும் நேரா வந்து பாக்கும்போது நம்ம ஹீரோவோட திருடப்பட்ட கார் இருக்கு இல்லையா, அதாங்க ஹீரோயின் அக்காவோட பாடியை தூக்கிட்டு போயிருப்பால அதே கார் தான். இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு. ஐ சூப்பரியா, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். சிரிச்சுக்கிட்டே பாலும், தம்பி அவசரப்படாத, இறந்து போன ஒரு உடலை இந்த ஹீரோயின் கார்ல வச்சு கொண்டு போயிருக்கா. சோ உள்ள இருக்க தடயங்கள் மூலமா கண்டிப்பா போலீஸ் ஒன்ன கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன வண்டியை டப்பு டப்புன்னு கழுவி சுத்தம் பண்ணிடுவேன். இலை முட்டா பீச மாதிரி பேசாதரா, போலீஸ்க்கு ஏதோ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கான். ஒருவேளை நீ கழுவும் போது கரெக்டா வந்தானுங்கன்னு வை, அது நாளை பின்ன நமக்கே தொல்லையா போயிடும். சோ இப்ப அந்த தடயத்தை நான் எப்படி அழிக்கிறேன் பாருன்னு அல்ல கைகளை வச்சு வண்டியை கொளுத்திட்டாங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? அட தம்பி வண்டி தானப்பா போயிட்டு போகுது, தடயங்கள் இனிமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அட போய அறப்பைத்தியோன்னு திட்டிட்டு இருக்கான். அது கூட பரவாயில்லங்க, பேச்சு வாக்கல ஏப்பா உங்க அம்மாவை டின்னருக்கு கூட்டு போலான்னு இருக்கேன், உனக்கு அதுக்கு ஓகேவா? ஏன்னா நீயும் நானும் இனிமே ஃபேமிலியா இருக்க போறோம்ல, உங்க அப்பா இறந்து போன விஷயம் நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும். ஹீரோவுக்கு என்ன தோணும், எப்படி இருந்தாலும் இந்த பால் ஒரு நல்ல மனுஷன், நம்ம கிட்ட இவ்ளோ கேரா பேசுறாருன்னு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம அமைதியா கிளம்பிட்டான். சரி மௌனம் சம்மதம் போலன்னு இவனுக்கு ஒரு பக்கத்துல சந்தோஷம். கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, குளிச்சு முடிச்சிட்டு ஜம்முன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்து மாட்டலான்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டான். இதுல ஒரு சில மருந்துகள் இருக்கு, உன் காயத்துக்கு போட்டுக்கோ. அந்த புள்ள உடனே எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? உடனே இவனும் கிச்சனுக்கு வருவான். அங்க நூடுல்ஸ் பாக்கெட்டா இருக்கு. பையன் ஏற்கனவே சமையல்காரனாச்சே, சோ சூப்பரா ஹீரோனுக்கு சமைச்சு கொடுப்பான். அவளுக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, நீங்களும் சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடுவா. 2 பேரும் கண்ணுலயே காதலிக்கிறானுங்க. கொஞ்ச நேரம்
நேரத்துக்கு அப்புறமா உண்ட களைப்புல நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி போயிடுவாங்க. ஹீரோவும் கதவை லாக் பண்ணிட்டு சாவியை இவ எடுத்துட்டு போயிடுவான். நைட்டு மறுபடியும் கண்ண முழிச்ச நம்மால எவன்டா இந்த வீட்டுக்குள்ள என்ன போட்டி வச்சதுன்னு உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கா. சரி தப்பிச்சு வெளியில போலான்னு பார்த்தா இவ இருக்கிறது உயரமான கட்டடத்துல கீழே விழுந்து ஆளு காலி ஆயிடுவா. அடுத்த சில மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் கரெக்டா வீட்டுக்கு வருவான். உள்ள வந்ததுமே இந்த பயல வளைச்சு பிடிச்சு எதுக்காக என்ன லாக் பண்ணிட்டு போனேன்னு அடி நடிக்கிறா. அடியே முட்டா பீஸ், வெளியில வில்லனோட ஆளுங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க, கிடைச்ச பாலு கன்ஃபார்ம், அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போனேன். இல்ல நீ இனிமே அந்த மாதிரி எப்பவும் பண்ணக்கூடாது, நான் வெளியில போகணும்னு சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. வேற வழி இல்லாம ஹீரோனை கூட்டிட்டு வெளியில வரும்போது அங்க இந்த வில்லனோட பையன் ஒரு பெரிய லைவ் கான்சர்ட்ல பாட போறான் இல்லையா, அதுக்கான நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. ஆமா இது என்னன்னு கேப்பா. ஓ இதுவா, வில்லனோட பையன் தான், இன்னைக்கு நைட்டு பக்கத்துல ஒரு லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. ஓ அப்படியான ஒண்ணும் தெரியாத மாதிரி ஹீரோயின் இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுப்பா. அதுக்கப்புறம் வெளியில இருக்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தலையில ஒரு ஹெல்மெட்டை மாட்டி ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஒரு சின்னோண்டு கிராமத்துக்குள்ள வளர்ந்தவளுக்கு இவ்வளவு பெரிய நகரமும் கட்டடங்களும் பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போன ஹீரோயினும் நீ பண்ண உதவிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வா டைம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ நடந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க நின்னுகிட்டு இருந்த ஹீரோயினை காணோம். எங்கடான்னு பாக்கும்போது பைபிள்ல கீழே நடந்து போயிட்டு இருக்கா. அடியே தர்பீஸ், எங்க போயிட்டு இருக்க? எவனாவது உன்னை பார்த்தா பெரிய பஞ்சாயத்தா போயிடும், முதல்ல என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோயினும் என்னோட அக்கா எதுக்காக இங்க வந்தான்னு தெரியுமா? தெரியாது, இருந்தாலும் ஏன் இந்த கேள்வி? இங்கதான் ஹீரோயினும் ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைனால இருக்க ஒரு சின்ன கிராமத்துல என்னோட அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு கட்டளை இருக்கு. அதை மீறி யாரும் 2 குழந்தை வச்சுக்கவே கூடாது. ஆனா என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன அழிக்கிறதுக்கான மனசு இல்லாம என்னையும் 2வது குழந்தையா பெத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கே தெரியாம எப்ப பாரு என்ன வீட்டுக்குள்ள இருக்க அலமாரிக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாங்க. 1 இல்ல 2 இல்ல 20 வருஷத்துக்கு மேல நான் வீட்டுக்குள்ளேயே தான் அடைச்சு கிடந்தேன். என்னோட வேதனைகளை நான் புரிஞ்சுக்கிட்டதை விட என்னோட அக்கா ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. எப்படியாச்சும் அதுல இருந்து நான் வெளியில வரணும், இந்த வெளி உலகத்தை அவளை போலவே நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சா. அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் 2 குழந்தைங்களை ஊருக்குள்ள வச்சுக்கலாங்கிற ஒரு அனுமதி கிடைச்சது. ஆனா அதுக்கு அரசாங்கத்துக்கு அளவுக்கு அதிகமா பணம் கட்டியாகணும். அந்த பணத்தை திரட்டுறதுக்காக தான் என்னோட அக்கா இந்த ரோமுக்கு வந்தா. வேலை கேட்டு வந்தவளை பலான தொழிலுக்குள்ள இழுத்தது அந்த வாங்கோட ஆளுங்க. உள்ள போன அவளால வெளியில தப்பிக்கவே முடியல. பணம் கிடைச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை இல்ல. இது எல்லாத்தையுமே என் அக்கா கடைசியா அனுப்பி வச்ச லெட்டர்ல சொன்னா. அதனாலதான் அவளை தேடி நான் இங்க வந்தேன். என்னால அவளை போல சந்தோஷமா இருக்க முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்காக என் அக்காவை ஒரு முறை கூட வெறுத்ததும் இல்ல. சொல்ல போனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா இத பத்தி என்னால ஒரு முறை கூட அவகிட்ட சொல்லவே முடியல. கண்டிப்பா இதுக்கு நான் பழி வாங்கியே தருவேன். இங்க பாரு, இறந்து போனது என் அக்கா மட்டும் கிடையாது, உன்னோட அப்பாவும் தான். உனக்கு அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லையா? சொல்லுன்னு கத்துவா. பையன் பதிலே பேசாம அமைதியா இருக்கான். சரிடா, நான் எந்த முடிவும் எடுக்கல, நீ சொல்லு என்ன பண்ணலான்னு. நான் அதே மாதிரி கேக்குறேன். இப்ப ஹீரோயினோட கதையை கேட்டவன் ஏற்கனவே இந்த புள்ளைய ஒருதலையா காதலிச்சிருப்பான் போல. காதல் மோகத்துல படார்னு அந்த புள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டான். ஒரு கோவத்துல ஹீரோயினும் ஓங்கி ஒரு அப்பு விட்டுருவா. ஆனா அதே டைம்ல ஹீரோ மேல ஹீரோயினுக்குமே ஒரு காதல் இருக்கும். சோ அதே இடத்துல கட்டி பிடிச்சு இவளும் முத்த மலைய பொழிஞ்சிட்டு இருக்கா. திரும்ப ஜோடியா வீட்டுக்கு வந்ததுமே முத்தத்தை கொடுத்துட்டு ஹீரோவை அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறா. ஆனா இந்த முறை ஹீரோ தாங்கிட்ட இருக்க சாவியை 2ஆ பிரிச்சு ஒன்ன ஹீரோன் கிட்டையும் ஒன்ன இவனும் எடுத்துட்டு போயிடுவான். எங்கேயும் போயிடாத, காலையில நான் வந்து உன்னை பாப்பேன்னு ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு தான் கிளம்புறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினை பாக்கலாமேன்னு வீட்டுக்கு வந்தா அந்த பைய உள்ள அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஒரு பக்கத்துல வெல்ல தன்னோட பையனோட லைவ் கான்சர்ட் பாக்குறதுக்காக கூட்டத்தோட கூட்டமா தான் அடையாளத்தை மறைச்சபடி ஒரு குல்லாவை மாட்டிக்கிட்டு கான்சர்ட்டுக்கு வந்துட்டான். பாட்டு சூப்பரா ஆரம்பிச்சதுமே மொத்த மக்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, நம்ம பையனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களேன்னு வில்ல ஒரு பக்கத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் திடீர்னு அதே கூட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க நம்ம ஹீரோயினை பாத்துட்டான். ஆத்தி 10 பேரை பக்காவா பொழந்தவளாச்சே, இங்க இருந்தா பாலு கன்ஃபார்ம்னு திபுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்குள்ள வந்தவன் ஒரு புகையை போட்டு விட்டு கையில உருட்டுக்கட்டை எடுத்து மறைஞ்சு ஹீரோயினை அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் நம்மால அந்த பயலை கண்டுபிடிச்சிட்டா. சரி, இதுக்கு மேல ஓடி எதுவும் ஆக போறது இல்லன்னு சண்டைக்கு தயாராவானுங்க. 2 பேருமே சைனா பீஸ். சோ குங்ஃபு கராத்தே எல்லாம் இந்த வில்லனுக்குமே கைவந்த கலை. இவ அவனை உதைக்க, அவன் இவளை உதைக்கன்னு மாத்தி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தலான்னு பாக்கும்போது அவ அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறேங்கிற பேர்ல 2 பேரும் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துருவானுங்க. வில்லன் கிடைக்கிற கேப்ல குத்த பாப்பான். அப்ப பக்கத்துல கிடக்கிற சங்கிலியை வச்சு இந்த பயலோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் குத்த ட்ரை பண்ணும்போது அந்த கத்தியவே வளைச்சு பிடிச்சு அவனோட இடுப்புல பச்சைக்கு
சகச்சகன்னு 2 முறை குத்திட்டா. அவ்வளவுதான், ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. தட்டு தர மாதிரி ஒரு இடத்துல ஓட முடியாம வில்ல உட்காந்துட்டான். உண்மையை சொல்ல, என் அக்காவுக்கு என்னாச்சு, எதனால கொன்ன, இப்படி எல்லாம் கேட்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரை துப்பாக்கியால சுற்றுப்பானுங்க போல தரையில விழுந்தபடியே அந்த மனுஷன் இறந்து போயிருக்காரு. இத பார்த்த ஹீரோயினோட அக்காவும் கதறி அழுதுருக்காங்க. ஆனா வில்ல அதையெல்லாம் பத்தி கவலையே படல. கூர்மையான கத்தி எடுத்து டக்குன்னு கழுத்துல ஒரு ஏத்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வெள்ளத்துல அக்கா அதே இடத்துல இறந்து போயிருக்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு அழுக தாங்கல. இவ டைவர்ட் ஆகிற சின்ன கேப்ல வில்லன் தான் உடம்புல இருந்த கத்தி எடுத்து ஹீரோயினை குத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அவ படார்னு புடிச்சிட்டா. திரும்ப அதே கத்திய வச்சு அக்காவோட கழுத்துல குத்துன மாதிரியே இவன் கழுத்துல குத்தி வில்லன் கதையை முடிச்சிட்டா. ஒரு பக்கம் ஹீரோ தப்பிச்சு போன ஹீரோயின் திரும்ப வருவாளா மாட்டாளான்னு ஒரு பயத்தோடய உட்கார்ந்துருப்பான். காலையில விடிஞ்சதுமே வெளியில போகும்போது வில்லனோட கிளப்புக்குள்ள புள்ளகாரனை கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. அப்படின்னா வில்லனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுங்கிற விஷயத்த பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு பார்க்ல நிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. இங்கதான் இவ மீதி பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு அடிமையை போல நம்ம ஹீரோயினோட அக்கா வில்லன் கிளப்ல மாட்டி இருந்திருப்பாங்க. அப்ப அவ மேல காதல் வயப்பட்ட நம்ம ஹீரோவோட அப்பா எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணுமேனு வில்லன் கேட்ட மாதிரி பணத்தையும் ஒரு பாண்டு பத்திரத்தையும் ரெடி பண்ணிருப்பாரு. கையெழுத்த மட்டும் போட்டா போதும் இந்த அக்காகாரி ஆல்பர்ட் கூட இங்க இருந்து கிளம்ப முடியும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பால் இருக்கான் இல்லையா, அவன் வந்திருக்காங்க. இளைய நண்பா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த யுஞ்சி தப்பான தொழில் செய்யறவ, இவளுக்காக உன் பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாரையும் இழக்க போறியா? டே மச்சான், புரிஞ்சுக்கோ, எனக்கு காதல்னா என்னன்னு புரிய வச்சவ இவதான். நான் இவளை மனசார காதலிக்கிறேன். கண்டிப்பா தப்பான வழியில போக மாட்டேன். இவ கிடைச்சா போதும், எனக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும். பால் தன்னால முடிஞ்ச வரைக்கும் வேணான்னு தடுப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆல்பர்ட் அவசரப்பட்டு, இந்த பாரு, இது என்னோட வாழ்க்கை, ஒண்டிக்கட்டையாவே நீ இருக்க, உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போது, முட்டாள் அப்படி இப்படின்னு திட்டி விட்டுருவாரு. அவன் சும்மா இருப்பானா? நீயும் நானும் நெருங்கிய நண்பர்கள். ஆனா நீ நம்ம நட்புக்கு மதிப்பு கொடுக்காம அந்த புள்ளதான் வேணும் நிக்கிற. உன்னை கடைசியா எச்சரிக்கிற, ஒழுங்கா என் கூட வந்துருன்னு துப்பாக்கி எடுத்து நீட்டுவாரு. ஆல்பர்ட் அதை பார்த்து பயப்படலையே, உன்னால ஆனதை பாத்துக்கோ, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நீ ஒரு வெத்து வெட்டுன்னு சொல்லும் போது பாலுக்கு கோவம் வந்துருச்சு. ட்ரிகரை புடிச்சு இழுத்ததும் போதும் ஆல்பர்ட்டோட உடம்புல குண்டு பாஞ்சு அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்துருவாரு. சொல்ல போனா பால் ஒரு கோவத்துல அவசரப்பட்டுதான் சுற்றுப்பாரு. எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரே, அந்த கில்ட்டாலேயே பதில் இதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. வில்லன் சும்மா இருப்பானா? இது நடந்ததுக்கான முக்கிய காரணம் யாரு? யுஞ்சி. இவ காதலிக்காம இருந்திருந்தா இந்த ஆல்பர்ட்டும் இறந்திருக்க மாட்டாரு, இந்த பஞ்சாயத்தும் நடந்திருக்காது. சோ கடைசியில அந்த புள்ளையவும் குத்தி வில்ல போட்டு தள்ளிட்டான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் இப்ப ஹீரோ கிட்ட சொன்னதுமே அவன் சும்மா இருப்பானா? கண்டிப்பா பாலை நான் பழி வாங்குவேன்னு கையில கத்தியோட ஹோட்டலுக்கு கிளம்புறான். ஆனா இது எதுவுமே தெரியாத அந்த பால் ஹீரோவோட அம்மாவையே உசார் பண்ணி அந்த ஹோட்டல்லயே உட்காந்து டின்னர் சாப்பிடுவான். கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, என்ன பால், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. கடைசியா அப்பா உங்களை தான் பார்த்தாருல அந்த வில்லனோட கிளப்ல வச்சு, அந்த டைம்ல உங்ககிட்ட துப்பாக்கி இருந்துச்சா என்ன? இந்த மாதிரி இன்டைரக்டா கேட்கும் போது, ஆஹா, ஒருவேளை ஹீரோவுக்கு தான் தான் அவனோட அப்பாவை கொண்டோங்கிற உண்மை தெரிஞ்சு போயிருக்குமோன்னு ஒரு பயம் உருவாகுது. அதனாலேயே இந்த பாருமா, டின்னர் அப்புறம் வச்சுக்கலாம், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு வேக வேகமா வெளியில போவான். ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. பால் நில்ல, உன்னால நீ பண்ண தப்புல இருந்து தப்பிக்க முடியாத. இவ்ளோ நேரமா ஒரு நல்ல மனுஷன் மாதிரியே என்னை ஏமாத்திருக்கல. என் அப்பாவை கொண்டது நீ தானே? ஓ, உண்மை தெரிஞ்சு போச்சா? இந்த பாரு, உங்க அப்பாவை கொண்டது உனக்காக தான், உங்க அம்மாவுக்காக தான். அவன் உங்களையே அந்த யுஞ்சிக்காக விட நினைச்சான். அதுக்காக தான் நான் தடுக்க நினைச்சேன். ஒரு கோவத்திலையும் சுட்டுட்டேன். பதிலுக்கு ஹீரோவும், இல்ல பால், நீ போய் சொல்ற. சின்ன வயசுல இருந்து வாழ்க்கையில நீ தனியாவே வாழ்ந்த ஒருத்தன், உனக்கு நல்ல ஃப்ரெண்டா கிடைச்சது என்னோட அப்பா. ஆனா கடைசியில அவரும் உன்னை விட்டு போறேன்னு சொல்லும் போது உன்னால அதை ஏத்துக்க முடியல. அந்த சுயநலத்தாலதான் நீ என் அப்பாவை சுட்டு கொன்ன. ஆனா பாரு, இப்பவும் உன்னால நிம்மதியா இருக்க முடியல. என் அப்பாவோட நினைவு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்குதல்ல. வாய மூடு, இல்லன்னா உன்னை சுட்டு கொன்றுவேன்னு சொல்லும் போது தாராளமா சுடு. ஆனா உன்னால நிம்மதியா அதுக்கப்புறம் வாழவே முடியாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டாங்க, ஹீரோயினும் வந்துட்டாங்க. இந்த பால் தான் ஹீரோவோட அப்பாவை கொன்னாருங்கிற விஷயத்த கூட நம்ம ஹீரோயின் கோத்து விட்டா. தான் மனசார காதலிக்கக்கூடிய ஹீரோவோட அம்மா முன்னாடி இவன் துப்பாக்கி வச்சிருந்தா இதுக்கப்புறம் அந்த அம்மா கூட நிம்மதியா வாழ முடியுமா? புருஷனை கொன்னதும் இந்த ஆளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ ஒரு கில்ட்டோட இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் நண்பனை சாகடிச்ச இதே கையால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போலான்னு நெஞ்சுக்குள்ள தோட்டா விறகிட்டாரு. தன்னோட மகனா நினைச்ச ஹீரோவோட மடியிலேயே கடைசியில அவரும் இறந்து போயிடுவாரு. இந்த சம்பவங்கள் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா ஹீரோயின் திரும்ப தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுக்கறாங்க. அப்புறம் ஊருக்குள்ள ஒரு குழந்தைய மட்டும் தான் வளர்க்கணும்னு சட்டம் போட்டிருந்தாங்க இல்லையா, இப்ப அதுவும் சரியாயிடுச்சு. அதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப 2 குழந்தை. ஹீரோவோட அம்மா ரோம்ல இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கூட இவளோட சொந்த ஊருக்கு வந்து நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.